வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ் பற்றி பார்க்கலாம். லீஃபோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். லீவ்ஸ்க்கு சம் ஸ்பெஷலைஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. அதுக்காக லீவ்ஸ் உருமாறி இருக்கும். அது என்னங்கிறதோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லீஃப் டெண்டில்ஸ், இலைப்பற்று கம்பிகள். சில செடியில் தண்டு ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் அந்த பிளான்ட்ஸ் சம் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் வச்சுருக்கோம். அந்த ஆர்கன்ஸ் எதுக்காகனா சப்போர்ட்னா இன்னொரு பிளான்ட் மேலே பற்றி ஏறுறதுக்காக. லீவ்ஸ் என்ன ஆகுனா ஃபுல்லாக இல்லைன்னா பாதியாக டெண்டில்ஸாக மாடிஃபை ஆகும். டெண்டில்ங்கிறது என்னென்னா மெலிஞ்ச சுருண்டிருக்க ஒரு கம்பி. இது எதுக்காகனா இன்னொரு பிளான்ட் மேலே இந்த பிளான்ட் பற்றி ஏறுறதுக்காக. எக்ஸாம்பிள் லேத்ரஸ், கேசரி பருப்பில் முழு லீஃப்மே கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸ்மைலக்ஸ், கல் தாமரையில் இலைக்கு அடியில் இருக்கக்கூடிய செதில் மாதிரி இருக்கும். அந்த பார்ட் கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். நரவெலியா, நிந்தவல்லி, வாதம் கொல்லி, பைசம், பட்டாணி. இந்த செடியில் நுனி சிற்றிலைகள் டெண்டில்ஸாக மாறி இருக்கும். கிளாரியாசோ, செங்காந்தலில் இலை நுனி டெண்டில்ஸாக மாறி இருக்கும். கிளீமேட்டிஸ், முருவாளி, பொறிச்சாங்கொடி. இந்த பிளான்ட்டில் இலை காம்பு இலை பற்று கம்பியாக மாறி இருக்கும். லீஃப் ஹூக்ஸ், இலை கொக்கிகள். சில செடியில் இலைகள் கொக்கியாக மாறும். எதுக்காகனா இந்த செடி சப்போர்ட் செடி மேலே பற்றி ஏறுறதுக்காக. எக்ஸாம்பிள் பிக்னோனியா உங்குயிஸ் கேட்டி, பூனை நகை கொடி அல்லது மஞ்சள் கொடி. இதில் நுனி பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றிலைகள் என்னவா மாறும்னா 3 கூர்மையாக இருக்கக்கூடிய வளைந்த கொக்கிகளாக மாறும். இது பார்க்க எப்படி இருக்குன்னா பூனையோட நகங்கள் மாதிரி இருக்கும். இந்த கொக்கியை என்ன பண்ணுன்னா மரத்தோட பட்டையில் போய் பற்றிக்கொள்ளும். இது இந்த செடி சப்போர்ட் செடி மேலே ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ்பரகஸ், தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதில் இலை முட்கள் கொக்கிகளாக மாறி சப்போர்ட் செடி மேலே கிளிம்ப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லீஃப் ஸ்பைன்ஸ் அண்ட் ப்ரிக்கிள்ஸ், இலை முட்கள். சில செடியில் லீவ்ஸ் முட்களாக மாறும். முட்கள் எங்கே இருக்குன்னா லீவ்ஸோட மேற்புறத்தில், அப்படி இல்லைன்னா சைடில், மார்ஜின் சைடில் இருக்கும். இது எதுக்காகனா வறண்ட கண்டிஷனில் வாழ்கிறதுக்காகவும் கால்நடைகளிலிருந்து தங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் லீவ்ஸில் லீவ்ஸ் முட்களாக மாறுது. எக்ஸாம்பிள் ஜிசிபஸ் அர்ஜிமோன் மெக்சிகனா, பிரம்மத்தண்டு, கருக்கன் கொடி, சொலைனம் ட்ரைலோபெட்டம், தூதுவளை. வறண்ட பகுதியில் வளரக்கூடிய ஒபன்ஷியா, சப்பாத்தி கள்ளி, இஃபோர்பியா, அம்மான் பச்சரிசி செடி. இதில் இலைகளும் இலைக்கு அடியில் இருக்கக்கூடிய செதில்கள், ஸ்டைப்புல்ஸும் முட்களாக மாறும். முட்கள்ங்கிறது குட்டியாக கூர்மையாக இருக்கக்கூடிய ஸ்டெம் ஆர் லீஃபோட எபிடெர்மல் செல்ஸ் அவுட்டர் லேயரில் வளரக்கூடிய ஒரு ஆர்கன் தான் முட்கள். இது எதுக்காகனா இந்த பிளான்ட் இன்னொரு பிளான்ட் மேலே பற்றி ஏறுறதுக்காக. இந்த முட்களோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்னென்னா அந்த செடியை கால்நடைகளிலிருந்து காப்பாற்றுறதுக்காக. எக்ஸாம்பிள் ரோசா ஸ்பீஷியஸ், ரோஜா பூச்செடியில் முட்கள் இருக்கும். எதுக்காகனா ஹெர்பிவோர்ஸ் கிட்டேருந்து தடுக்கிறதுக்காகவும் இன்னொரு பிளான்ட் மேலே ஏறுறதுக்காகவும். ஸ்டோரேஜ் லீவ், சேமிப்பு இலைகள். உவர் நிலத்துலேயும் வறண்ட நிலப்பகுதியிலையும் இருக்கக்கூடிய செடிகளோட லீவ்ஸ் எப்படி இருக்கும்னா சதைப்பற்றுள்ள லீவ்ஸாக இருக்கும், தடித்த லீவ்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் அலோ, கற்றாழை, அகேவ், பேய் கற்றாழை, பிரியோஃபிலம், ரணகல்லி. இதில் இதனுடைய லீவ்ஸ் சதைப்பற்றுள்ள லீவ்ஸாக இருக்கும். இது வாட்டர் ஸ்டோர் பண்ணும். மியூசிலேஜ்னா கம் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கும், பசைன்னு சொல்லுவோம். அதை ஸ்டோர் பண்ணும். ஃபுட் மெட்டீரியலில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த லீவ்ஸு. மோஸ்ட்டாக கிராசுலேசிய, ரணகல்லி ஃபேமிலி சேர்ந்தது பிளான்ட்டில் தான் இந்த டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்கும்.
ஃபிலோட் இலைத்தொழில் காம்பு. இலையில் இருக்கக்கூடிய இலை காம்பு இல்லைன்னா கூட்டு இலையில் இருக்கக்கூடிய இலை காம்பு என்னவா மாறும்னா தட்டையான பச்சை கலர் இலை மாதிரி மாறும். இதனுடைய சிற்றிலைகள் இல்லைன்னா இலைத்தாளோட ஏரியா ரெடியூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த லீவ்ஸ் உதிர்ந்துடும். இந்த ஃபிலோட்ஸ் லீஃப் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யும். அதே மாதிரி லீஃபோட அதர் ஃபங்க்ஷன்ஸும் செய்யும். எக்ஸாம்பிள் அக்கேஷியா ஆரிக்குலிஃபார்மிஸ், கத்தி கருவேல், கத்தி சவுக்கு, பார்க்கின்சோனியா, நாய்வேலன், பச்சைவேல். இந்த பிளான்ஸில் லீவ்ஸ் ஃபிலோடாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்தும். பிக்சர்னா குடுவை. நெஃபந்தஸ்லேயும் சரசீனியாலும் இலைகள் குடுவையாக மாறும். நெஃபந்தஸ்னால் கெண்டி குடுவை ஊடு தாவரம். சரசீனியானா ஜாடி செடி, ஊதுக்குழல்கள், வேட்டைக்காரனின் கிண்ணம். நெஃபந்தஸில் என்ன ஆகுனா இலையோட அடிப்பகுதி இலைத்தாளாக மாறும். இலையோட மிட்ரிப்பு நரம்பு இலை கம்பியாக மாறும், டென்ட்ரில்ஸாக மாறும். இலையோட மேல் பகுதி எபிக்கல் பார்ட் ஆஃப் லீஃப் குடுவையாக மாறும். இதுதான் பிக்சர். இலையோட நுனிப்பகுதி லிட்டாக மாறும், மூடியாக மாறும். இப்படி தான் நெஃபந்தஸ்லேயும் சரசீனியாலையும் லீஃப் குடுவையாக மாறுது. பிளேடர்னா பை, பிளேடர் வாட், உட்ரிகுலேரியனா சுண்டெலி கூண்டு மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட்டில் வேர் இருக்காது. இது மிதந்துட்டுருக்கும். அப்படி இல்லைன்னா பாதி தண்ணிக்குள்ளே இருக்கும். இந்த பிளான்ட்டோட லீஃப் பிளவுபட்டு இருக்கும். டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸாக இருக்கும். அதில் ஒரு பகுதி, இந்த லீஃபில் ஒரு பகுதி பை மாதிரி மாறும். எதுக்காக மாறுதுன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரினங்களை பிடிக்கிறதுக்காக தான் இந்த லீஃபோட ஒரு பகுதி பை மாதிரி மாறுது. ஃப்ளோரல் லீவ்ஸ், பூ இலைகள். இலைகள் பூ இலைகளாக மாறுது. ஃப்ளோரல் பார்ட்ஸாக மாறுது. செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டாமன்ஸ் அண்டு கார்பல்ஸாக மாடிஃபை ஆகுது. இதில் இதுதான் செப்பல்ஸ், இது பெட்டல்ஸ். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் ஆந்தர், அந்த கம்பி மாதிரி இருக்கிறது தான் ஃபிலமெண்ட். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்டாமன்ஸ். இந்த ரெட் கலர் பார்ட் ஸ்டிக்மா, இந்த கம்பி மாதிரி இருக்கக்கூடியது தான் ஸ்டைல். இதுதான் ஓவியூல். இந்த ஒயிட் கலர் பார்ட் தான் ஓவியூல். செப்பல்ஸும் பெட்டல்ஸும் லீவ்ஸ் மாதிரி இருக்கும். இது நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெட்டல்ஸோட ஒர்க் என்னென்னா இன்செக்டை அட்ராக்ட் பண்ணி, இதை தான் போலன் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த போலன் கிரெயின்ஸை கொண்டுட்டு போய் ஸ்டிக்மா மேலே டஸ்ட் பண்ணும். இந்த ஸ்டிக்மா மேலே விழக்கூடிய போலன் கிரெயின்ஸ் இங்கே ஓவியூலுக்கு வரும். பாலினேஷன் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இந்த மைக்ரோஸ்போரோஃபைல்ஸு மைக்ரோஸ்போரஞ்சியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது போலன் கிரெயின்ஸு மகரந்தத்தை தாங்கி ஸ்டேமன்ஸை உற்பத்தி பண்ணும். இங்கே மெகாஸ்போரோஃபைல்ஸு மெகாஸ்பொரஞ்சியாவை ஃபார்ம் பண்ணி ஓவியூல்ஸ் கருமுட்டையை தாங்கி கார்பல்ஸை உருவாக்கும். லீஃப் டியூரேஷன், இலைகளின் வாழ்நாள். இலையோட வாழ்நாள் எதை பொறுத்து இருக்குன்னா காலநிலையை பொறுத்து தான் இருக்கும். காலநிலையை பொறுத்து இலைகள் பிளான்ட்டில் தங்கி அதனுடைய ஃபங்க்ஷனை சில நாட்கள்லேருந்து மெனி இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதில் 4 டைப்பாக இருக்குது. கேடுஷியஸ், ஃபகேஷியஸ், உடன் உதிர்பவை. இந்த டைப்பில் என்ன ஆகுனா லீவ்ஸ் உருவான உடனே உதிர்ந்துடும். எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா சப்பாத்திக்கல்லி, சிசஸ் குவாட்ராங்குலாரிஸ், பிரண்டை. இந்த டைப் ஆஃப் செடியில் இலைகள் உருவான உடனே உதிர்ந்துடும்.
நெக்ஸ்ட் டெசிடியஸ். உதிர்விலை. வளர் பருவத்தோட கடைசி எண்ணில் வந்து இலைகள் எல்லாம் வந்து செடியிலேருந்து கொட்டிடும். இது வந்து எப்போ வந்து இலைகள் உதிரும்னா வின்டர் அண்ட் சம்மர் சீசனில். குளிர்காலத்துலேயும் கோடை காலத்துலேயும் வந்து ட்ரீஸில் வந்து லீஃப் இருக்காது, எல்லாம் வந்து லீஃப் ஷெட் ஆயிரும். எக்ஸாம்பிள் வந்து மேப்ப மரம், ப்ளுமேரியா கப்பல் அரளி அல்லது மலை அரளி, லானியா செந்தம் எழுத்தாணி கட்டாரி, எரித்ரீனா கல்யாண முருங்கை, முள்ளு முருங்கை. இந்த செடியில் வந்து வின்டர் சம்மர் சீசனில் வந்து செடியில் இருக்க இலைகள் எல்லாம் கொட்டிடும். எவர்கிரீன் பசுமை மாறாதவை. இந்த பிளான்ஸில் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து குறிப்பிட்ட இன்டர்வலில் வந்து இலைகள் வந்து உதிரும். ஆனால் வந்து எல்லா இலைகளும் உதிராது. எப்பயுமே வந்து இந்த ட்ரீயில் வந்து லீவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் மிமுசாப்ஸ், மகிழ மரம், கேலோஃபிலம் புன்னை மரம், மார்ச்சசன்ட். இதில் வந்து இலைகள் வந்து உதிராது. ஆனால் வந்து பிளான்ட்டில் இலைகள் வந்து காஞ்சி அப்படியே இருக்கும், ஆனால் உதிராது. எக்ஸாம்பிள் ஃபேகேசியே. பீச் வகை செடியில் வந்து இலைகள் வந்து உதிராத காஞ்சி போய் செடியில் அப்படியே இருக்கும். இதுதான் வந்து மார்சன்ட். தேங்க்யூ.